ராமானுஜம்ஸ் அகாடமில இருந்து நான் உங்கள் பிசிக்ஸ் வாத்தி சந்தோஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காஸ்லாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் லைன் ஆஃப் சார்ஜ். இது சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பிளஸ் டெரிவேஷன். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்ஃபைனைட் லைன் ஆஃப் சார்ஜை கன்சிடர் பண்றேன். இன்ஃபைனைட் லைன் ஆஃப் சார்ஜ், அந்த இன்ஃபைனைட் லைன் ஆஃப் சார்ஜ் ஃபுல்லாவே பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். ஃபுல்லாவே என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். இப்போ நான் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் காஷியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ண போறேன். அது எந்த ஃபார்மேட்ல இருக்கும்னா சிலிண்டர் ஃபார்மேட்ல இருக்கும். சிலிண்டர் ஃபார்மேட்ல இருக்கும். இப்போ நம்மளோட மோட்டோவே என்னன்னா, நான் 1 2 3ன்னு 3 சர்ஃபேஸை மார்க் பண்ண போறேன். 2 3 இந்த 3 சர்ஃபேஸ்ல என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அதாவது ஃபை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் 2 விஷயம் மார்க் பண்ணணும். அதாவது இ வெக்டார் கமா டிஎஸ் வெக்டாரை மார்க் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் இது பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ்னா என்ன சொல்லியிருக்கேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியே போகும். இப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா ஒரு யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜை பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியே போகும். ஸோ இ வெக்டார் டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் இருக்கும். ஒரு சிலிண்டர் கன்சிடர் பண்ணீங்கன்னா 3Dல இது ஒரு சர்ஃபேஸ். அப்ப ஏரியா வெக்டார் என்ன சொல்லியிருக்கேன்? அவுட்வர்ட் நார்மல் டைரக்ஷன்ல இருக்கும். ஏரியா வெக்டார் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல இ வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஏரியா வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ரெண்டுத்துக்கான இன்க்ளினேஷன் என்னது? 90 டிகிரி. இப்போ இந்த பர்டிகுலர் இன்ஃபினிட் லைன் ஆஃப் சார்ஜ்ல பாசிட்டிவ் சார்ஜ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியே போகும். ஏரியா வெக்டார் இது ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ்ல ஏரியா வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ செகண்ட் சர்ஃபேஸ்ல ஏரியா வெக்டாருக்கு இ வெக்டாருக்கான இன்க்ளினேஷன் என்னது? 0 டிகிரி. இப்போ தேர்ட் சர்ஃபேஸ் பார்ப்போம். பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியே வரும், ஏரியா வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ தேர்ட் சர்ஃபேஸ்லயும் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்லயும் ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ஏரியா வெக்டார் என்னது? 90 டிகிரி. இப்போ இந்த மூணுத்தோட ஃப்ளக்ஸும் ஆட் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஃபேஸ் S1ல E vector dot ds1 vector plus surface S2ல E vector dot ds2 vector plus surface 3ல E vector dot ds3 vector equal to என்ன வரும்? Q by epsilon naught வரும். இப்போ E வெக்டாருக்கும் ds வெக்டாருக்கு இன்க்ளினேஷன் என்னது? 90 டிகிரி. இப்போ S1 போட்டுட்டு டாட் ப்ராடக்ட்னா என்ன வரும்? cos வரும். cos 90 பிளஸ் செகண்ட் சர்ஃபேஸ்ல E வெக்டாருக்கும் ds வெக்டாருக்கு இன்க்ளினேஷன் என்னது? 0 டிகிரி. அப்போ EDS cos 0 டிகிரி வரும். பிளஸ் தேர்ட் சர்ஃபேஸ்ல E வெக்டாருக்கும் ds வெக்டாருக்கும் இன்க்ளினேஷன் என்னது? 90 டிகிரி. அப்போ EDS cos 90 வரும். which is equal to by Gauss law என்னது? 1 by epsilon times the net charge enclosed. cos 90 ஓட வேல்யூ 0, இந்த பக்கமும் cos 90 ஓட வேல்யூ 0. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த டேர்ம் மட்டும் தான் கேரி ஃபார்வர்ட் ஆகும். இன்டெக்ரல் EDS is equal to Q by epsilon naught. இப்போ நான் இதோட ரேடியஸை வந்து ஆர்ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அந்த லென்த் ஆஃப் த சிலிண்டர், இந்த என்டையர் லென்த் ஆஃப் த சிலிண்டர் வந்து என்னன்னு அசியூம் பண்றேன்னா எல்ன்னு அசியூம் பண்றேன். என்டையர் லென்த் ஆஃப் த சிலிண்டர் வந்து என்னது? எல். அப்போ இந்த ஈயும் டிஎஸ்ல எது கான்ஸ்டன்ட்? இ தான் கான்ஸ்டன்ட். ஈயை வெளியே எடுத்துட்டேன்னா இ இன்டெக்ரல் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். இ இன்டெக்ரல் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? Q by epsilon naught. இப்போ இந்த சிலிண்டர்ல இந்த ரெண்டு சர்ஃபேஸும் போயிடுச்சு. ஒன்லி த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் தான் இருக்கு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா 2 pi r h.
இந்த இடத்துல ஹெச்சுக்கு பதிலாக நம்ம என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், எல்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இ இன்டூ 2 pi RL is equal to Q by epsilon naught. ஆக்சுவலா கொஸ்டின்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் கீழே தள்ளிடுங்க. ஸோ E is equal to Q by 2 pi RL epsilon naught. ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த Q by L இருக்கு பாருங்க, அதை அப்படியே தூக்கிட்டு லாம்டான்னு ஒரு டேர்ம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதுதான் ஃபைனல் ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் லைன் ஆஃப் சார்ஜ். லாம்டானா என்னது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாம்டா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லீனியர் சார்ஜ் டென்சிட்டி பை டெஃபினேஷன் என்னது, சார்ஜ் பர் யூனிட் லென்த். லீனியர் சார்ஜ் டென்சிட்டி பை டெஃபினேஷன் என்னது, சார்ஜ் பர் யூனிட் லென்த். அந்த எஸ்ஐ யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கூலும் பர் மீட்டர். இவ்வளவுதான் இந்த கான்செப்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் லைன் ஆஃப் சார்ஜ். ஃபைனல் ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா E is equal to lambda by 2 pi R epsilon naught. லாம்டானா என்னது, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.